க்ரீமியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு சாதம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுவும் பாஸ்மதி அரிசியில் பண்ண மோஸ்ட்லி யாருக்கு தான் பிடிக்காது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். சோக் பண்ண பிறகு நல்லா வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணிக்கிடலாம். ஒரு ஒயிட் பாட்டம் பேனில், நல்லா திக்கான ஒயிட் பாட்டம் பேனில் நம்ம தவால வச்சு நல்லா தாராளமாக நெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அது வாசனை வர மோஸ்ட்ல கொஞ்சம் கிரன்ச்சி ஃபீலுக்காக நான் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஸ்லிட் பண்ண நல்லா நீள நீளமாக கட் பண்ண இந்த ஆனியன்ஸையும் சில்லியையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுனால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கி வர மோஸ்ட்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து நம்ம பாஸ்மதி அரிசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் நான் எடுத்துருக்கிறேன். அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் அவுட் பண்ண பாஸ்மதி அரிசியையும் போட்டு கொஞ்சம் சங்கி ஃபீலுக்கு நீங்கள் தேங்காய் பூ கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். அது நல்லா கொதிச்சு வர மோச்சில், அதாவது கிரெயின்ஸ்லாம் தெரிய மோச்சில் நல்லா மூடி போட்டு விசில் போட்டிங்கன்னா, குக்கரில் விசில் போட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும்.